சார், நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய உதவி சார். ஆனால் உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு எதுவும் இல்லை. பித்தா காசு வர பொருள்னு சொல்லி இந்த தாலி மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. ஜெய்பீம் படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செங்கேனியோட வருத்தத்தை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். போலீஸ்காரங்க செஞ்ச அராஜகத்தால் தன்னுடைய கணவனை இழந்த செங்கேனி நீதிக்காக நிறமாத கர்ப்பிணியாக சந்துரு கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கே, தன்னோட நீதிக்கும் ஒரு விலை இருக்குன்னு செங்கேனி நினைச்சாங்க. கொடுக்கறதுக்கு தாங்கிட்ட எதுவுமே இல்லாததால தனக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி சொல்றத கூட கூச்சத்தோட சொல்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சுன்னு தெரியுது. ஆனால் அவங்களுடைய கூச்ச சுபாவத்தையும் தாழ்வு மனப்பான்மையும் போக்குறதுக்கு சந்துரு ஒரு அருமையான உதாரணத்தை பயன்படுத்துறாரு. செங்கேனியும் அவங்களுடைய கூட்டத்தாரும் பாம்பு கடிக்கு மருந்து கொடுக்க தொழில் செய்யறவங்க. அதனால சந்துரு கேட்கிறாரு, பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லி அவசரமா ஒருத்தர் கூட்டிட்டு வர்றாங்க, அவர்கிட்ட காசு இல்லைன்னு நீ வைத்தியம் பார்க்க மாட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு செங்கேனி சொல்றாங்க, சீச்சி அது எப்படி சார், காசும் உசுரும் ஒண்ணா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் சந்துரு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. ஒருத்தர்கிட்ட இருக்கிற திறமை எதுக்கு உதவுதுங்கிறத பொறுத்து தான் அந்த திறமைக்கே மதிப்பு இருக்குது. அந்த வகையில நியாயத்துக்காகவும் ஏழைக்காகவும் அந்த திறமையை பயன்படுத்தாதவன் அந்த திறமையை வச்சுக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்கிறது மட்டும் இல்லாம அவன் தான் உண்மையான ஏழை. அதனால என்னுடைய திறமையை பயன்படுத்தி உனக்கு வாங்கி கொடுக்குற அந்த நீதி எனக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும். அந்த நிம்மதியும் தூக்கமும் தான் எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சம்பளம். நம்மளுடைய திறமைகளை திறம்பட்ட விதத்தில் சரியான விதத்தில் பயன்படுத்தணுங்கிற ஒரு முக்கியமான பாடத்தை இந்த கதை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஜெய் பீம்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பாடங்களை கற்றுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.